ஹாய் guys, வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூ செக்மெண்ட்டில் பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா மெய்யழகன். என்னடா இவ்வளோ நாள் கழித்து இந்த படத்தோட ரிவ்யூ போஸ்ட் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து நினைக்கலாம். ஆனால் இந்த படத்துக்கு வந்துட்டு இன்றைக்கி நான் கொடுக்க போகிறது வந்து ரிவ்யூ இல்லைங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான ஃபீல் வந்து நமக்கு வந்து கிடச்சிது அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெய்யழகன், அவ்வளோதாங்க இந்த படம். மெய்யழகன் என்ன, உண்மையாலுமே அழகு அப்படிங்கிறது தான் தமிழில் அதோட மீனிங். சரிங்களா? அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த டைரக்டர் வந்துட்டு அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா பிரேம்குமார். எஸ், 96 அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு எப்படி சொல்கிறதுங்க, அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயமா நீங்கள் ஒரு படத்தை எடுக்கிறீங்க, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்ன மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து 96. அதே மாதிரியே தான் அதுக்கு சளைச்சது இந்த மெய்யழகன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 96 டைரக்டர் பிரேம்குமார் கொண்டு வந்திருக்கிற ஸ்டோரி தான் மெய்யழகன் அப்படிங்கிறது. சரிங்களா? அதே மாதிரி அந்த படத்துக்கும் கோவிந்த் வசந்தா தான் மியூசிக், இந்த படத்துக்கும் கோவிந்த் வசந்தா தான் மியூசிக். பிரித்து விட்டார். அந்த 96 வந்து பார்த்துட்டிங்கன்னா காதலே காதலே, வாழா என் வாழ்வை வாழவே அப்படிங்கிற மாதிரி சாங்ஸ் கொடுத்தாரு. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட உலக நாயகன் சாரோட வாய்ஸில் ஒரு பாட்டு வந்து வந்திருக்குங்க. அந்த பாட்டு ஸோ அப்படியே அந்த பாட்டை கேட்ட உடனே நம்ம கண்ணில் வந்து தண்ணீர் வந்துடும். ஏன்னா உலகநாயகனோட வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வாய்ஸ். அதில் வந்து ஒரு மெலோடியான ஒரு சாங்கை வந்து அது எப்படி சொல்கிறது, ஒரு ஒப்பாரி சாங் மாதிரி இருந்துச்சுங்க. ஐயோ போகிறானே, ஒரு வீட்டை விட்டு போகிறான், அந்த டைமில் அந்த ஒரு சாங் வந்து வந்தது. அது சொல்கிறதுக்கான வார்த்தைகளே இல்லை. படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். சரி, இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 மெயின் கேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. யார் யாருன்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா அரவிந்த் சாமி அண்டு கார்த்தி. இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் தான் இந்த படத்தோட கதையே. அதான் இங்க பாருங்களேன், சிலப்பாங்களுக்கு ரோஸ்ட்டு, புடலங்காய் உசிலி, ஆமா அடை, அதுக்கு தொட்டுக்க பூண்டு பொடி, இது என்னென்ன தெரியலையே. எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம அரவிந்த் சாமி சார் வந்துட்டு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நீடாமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காரு. அவரோட பூர்வீக சொத்தான ஒரு வீட்டில் தான் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட வந்து கூட்டு குடும்பம், பெரிய ஒரு லெவலில் தான் அவங்க குடும்பம் இருந்தது. ஆனால் சில சொத்து பிரச்சனை காரணமாக அந்த வீடு அவங்க கையை விட்டு போயிடுது. சரிங்களா? அரவிந்த் சாமியோட அப்பா வந்து ஸ்கூல் டீச்சர், ஸோ வாத்தியாராக இருக்கங்காட்டி அவர் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த ஒரு விஷயம் நடந்தங்காட்டி நான் சென்னையே போயிடுறேன், இனிமேல் நான் அந்த வீட்டு பக்கமும் வரமாட்டேன், இந்த ஊர் பக்கமும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க. அதே மாதிரி அரவிந்த் சாமி சாரையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது, அவங்களோட லைஃப் வந்து போயிட்டே இருக்குது. இப்படி ஒரு 20-25 வருஷம் ஆயிடுது. சரிங்களா? இந்த 20-25 வருஷத்தில் ஒரு டைம் கூட அந்த நீடாமங்கலம் அப்படிங்கிற ஊருக்கு வந்து அவங்க வரவே இல்லை. ஒரு சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு ஒரு தங்கச்சி இருந்தது, புவனா அப்படிங்கிற தங்கச்சி. அந்த தங்கச்சிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அதுக்காக அந்த தங்கச்சி வந்து இன்வைட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறக்காக அரவிந்த் சுவாமி சார் வந்துட்டு சரி ஓகே, நான் காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்து கிளம்பி வந்துடுறேன், நைட்டே வந்து நான் கிளம்பிடுறேன், ஒரு நாள் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வந்து போகிறாரு. அந்த ஊருக்கு போகிறதுக்கு பயப்படுறியாரோ? போன இடத்துல கார்த்தி சாரை வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாரு. அந்த நைட்டு ஃபுல்லாக அவங்க வந்து பேசுகிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. சரிங்களா? இதுதான் இதோட ஸ்டோரி. இது எந்த மாதிரியான பாதிப்பை உண்டாக்குச்சு ஆடியன்ஸ் மத்தியில் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, இந்த கிராமத்து வாழ்க்கையில் எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அதை தப்புன்னு வந்துட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு எதை வேணால் ஆக்சஸ் பண்ணிடலாம், ஆனால் ஒரு உண்மையான பாசம் அப்படிங்கிறத வந்துட்டு கிராமத்து வாழ்க்கையில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சூப்பராக காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு ரசிக்கணும் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருப்பாரு. விலங்குகளை வந்து முக்கியமாக காமிச்சிருப்பாங்க. விலங்குகள் வந்துட்டு அதுவும் ஒரு உயிரினம் தான். அவங்களையும் நம்ம வந்து நம்ம இன்னொருத்தவங்களை எப்படி நம்ம பார்க்குறோமோ, எப்படி நம்ம பேசுகிறோமோ அந்த மாதிரி பேசலாம். ஒரு சீனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அங்கே போனால் எமோஷனல் ஆகிடுவேன், அழுதுருவேன், பயப்படுறியா?
அந்த காளைகிட்ட கார்த்தி பேசுகிறதாகட்டும், பாம்பு கிட்ட பேசுகிறதாகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் விலங்குகளை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு, நம்மளையும் எந்த அளவுக்கு லவ் பண்ண சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்குங்க. இது வந்து சூப்பரான ஒன்று. முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஸ்டெர்லைட் இஷ்யூ வந்து நடந்தது பார்த்தீங்களா, அந்த துப்பாக்கிச்சூடு, அதை பற்றி சூப்பராக சொல்லியிருந்தார். அதில் இறந்தவங்களுக்கு நம்ம வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கணும், அவங்களும் ஒரு உயிர் தான், அவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து கொடுத்துருக்கணும். ஜல்லிக்கட்டு இஷ்யூ வந்து சூப்பராக வந்து பேசியிருப்பார். எங்களுக்கு வந்து இது ஒரு கல்ச்சரு, நாங்கள் ஒரு தெய்வமாக நினச்சி கும்பிட்டு வரோம், அந்த தெய்வத்துக்கான வழிபாடு தான் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துலையுமே இந்த சீன் வந்து தேவையில்லையே, ஏன் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சீனுமே எனக்கு வந்து தோணவே இல்லைங்க. அதே மாதிரி தான் ஒரு 4-5 கேரக்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன் டைம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சின்ன ஒரு 60 செகண்ட் 120 செகண்ட்லையும் கூட வந்துட்டு போனவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மனசில் வந்து நின்றுடுறாங்க. அந்த அளவுக்கு தெளிவாக ஒரு ஸ்டோரி ரைட்டிங் வந்து பிரேம்குமார் வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு ஸ்டோரி ரைட்டிங்க. இன்னும் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், போய் பாருங்கள். அவர் அந்த கல்யாணத்துக்கு போனதுக்கப்புறம் வாங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து வரும் சரிங்களா. அவங்க போகிறப்ப கடைசியில் ஒரு டச் வந்து பண்ணிட்டு போவாங்க அரவிந்த் சாமி சாரை. அது வந்து நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நோட்டீஸ் பண்ணலைன்னா தயவு செஞ்சு இப்போ நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அந்த ஒரு சீனில் மட்டும் கடைசியாக ஒரு டச் பண்ணிட்டு போவாங்க. அந்த சீன் கூட அந்த அளவுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காரு சரிங்களா. அதுலேயும் ஒரு மெசேஜ் சரிங்களா. இந்த சீனில் வந்துட்டு என்ன மாதிரியான மெசேஜ் வந்து சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து புரியும். அதே மாதிரி அந்த கல்யாணத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அண்ணன் வந்து தங்கச்சிக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து செய்வான், அது செஞ்சால் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும். அதாவது ஒரு லைனில் நிற்கிறாங்க, இவர் அண்ணன் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு, அதே இடத்துல பிரித்து அதை எனக்கு போட்டு விடுன்னு கொலுசு ஆகட்டும், வளையல் ஆகட்டும், மோதிரம் ஆகட்டும், எல்லாம் அவங்க போட்டு விடுறப்ப அந்த கொலுசு போட்டு விடுறப்ப மற்றவங்களையெல்லாம் காமிப்பாங்க பாருங்கள். எல்லா சீனுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணுவோம், சே என்னடா இப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு இடத்துல கூட ஒரு தாட் வந்து நம்மளுக்கு வராது, என்ன வேஸ்ட் பண்ணிட்டாங்களே, என்னடா படம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா. இது யாருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் வாங்க. அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பஞ்ச் டைலாக் இருக்கணும், ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் இருக்கணும், குத்து சாங் இருக்கணும், ஐட்டம் சாங்ஸ் இருக்கணும், படம்னா நான் விசில் அடிச்சுட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. எல்லா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லி போஸ்டரில் வந்து ஆட் பண்ணுவாங்கள்ல, உண்மையாக குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னா இந்த மெய்யழகன் தாங்க. இந்த மெய்யழகன் கடைசியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் கார்த்தியோட பேர் வந்து அதிகமாக வந்து சொல்லவே மாட்டாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கவே மாட்டாங்க, என் பேரை வந்து நீ கண்டுபிடிங்க அத்தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுவார். பல விஷயங்கள் வந்து நடக்கும் அந்த பேர் கண்டுபிடிக்கிறதுக்காக. அவரால் கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில் கார்த்தியாவே சொல்லுவார், அப்புறம் இவர் கண்டுபிடிப்பார் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்பயும் வந்து பொட்டேட்டோன்னு தான் சொல்லுவார். கடைசியில் வந்து வெளியே வாடா மெய்யழகா அப்படின்னு அரவிந்த் சாமி சொல்கிறப்ப டக்குன்னு போட்டு ஃபிலிம் பை அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாருங்க. எல்லாமே பொறுத்து அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த 96, அதுக்கப்புறம் இப்போ மெய்யழகன், என்னடா ஒரு 6 வருஷம் கேப்பு ஆளையே காணோம் அப்படின்னு பார்க்குறப்ப நீ எத்தனை வருஷம் கழிச்சு வேணால் படம் எடுக்கலாம், ஆனால் ஒரு படம் எடுத்தினா அந்த படம் நீ எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நின்று பேசணும் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு தாங்க. 96 இப்போ 6-7 வருஷம் ஆயிடுச்சு, பலமாக நின்று பேசிகிட்டு இருக்கு. இப்போ கூட போட்டாலும் உட்காந்து அதுக்கான ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ மெய்யழகன் குடும்பத்தை வந்து பிடிச்சிட்டாருங்க. தயவு செஞ்சு பார்க்காதவங்க ஓடிடியில் வந்துடும், இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்க்கலாம். தேட்டரில் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஏன்னா தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய படம் தான். நீங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு போயிட்டு இந்த எப்படி சொல்கிறதுங்க, இந்த ஸ்கூல் பசங்களுக்கு இந்த தமிழ் பீரியடில் துணைப்பாட பகுதி அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக போய் உட்காரும் பார்த்தீங்களா. சார் வந்து ஸ்டோரி சொல்லுவார், நம்ம இந்த ஸ்டோரி வந்து படிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தோடு இந்த படத்தை போய் நீங்கள் பாருங்கள். இந்த படம் எந்த விதத்துலையும் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.